அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாயும், ஏனெனில் உமது இரக்கம் கனிவு மிக்கது. ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு எங்களை கண்ணோக்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதர சகோதரி, இந்த திருப்பலியானது சின்னவலையும் தொடக்கப்பள்ளியினுடைய சிவில் ஒர்க் தடை இல்லாமல் நடைபெற சான்சி சந்தியா குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இவருடைய எதிர்பார்ப்புகளை, எண்ணங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தினால் இந்த தொடக்கப்பள்ளியினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்திரும்படியாக இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒரு பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இதற்கு வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவர் இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் வலுவுமை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கை நீட்டி எங்களை என்றும் பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 58, உட்பிரிவு 9 முதல் 14 முடிய. ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழும்புவார். நகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ
உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உன் வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உன் வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்திருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்திருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உம் வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். வசனம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு பெரிய விருந்து ஒன்று அளித்தார். வரி தண்டுபவர்களுக்கும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவரை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சிலரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கல்ல, நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான நம்பிக்கை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் எத்தனையோ மனிதர்கள் அடுத்தவருடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, திறமை உள்ளவர்களாக, வழிநடத்துபவர்களைப் போல காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட திறமைகளோடு சிந்தனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் எத்தனையோ கவலைகள் இருக்கக்கூடும், வேதனைகள் இருக்கக்கூடும், தோல்விகளும் இருக்கக்கூடும். இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால், அதே சமுதாயத்தில் ஒரு சில உள்ளங்கள் தங்களை உயர்த்தி வைத்து தாங்கள் தான் பெரியவர்கள், தாங்கள் தான் நல்லவர்கள் என்று அவர்கள் சமுதாயத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று.
ஏறக்குறைய நற்செய்தி வாசகத்தில் 2 விதமான குழுவினரை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஒன்று, உள்ளத்தின் ஆழத்திலே தான் செய்த தவற்றினை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், ஆறுதல் பெற வேண்டும் என்று இறைவன் என்னை வழிநடத்த மாட்டாரா என்ற ஆதங்கத்தோடு ஒவ்வொரு நாளும் காலை கதிரவனை காணுகின்ற உள்ளங்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் காலை எழுந்தவுடனே என்னை எப்படி நான் அடுத்தவர்கள் முன்னிலையில் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று தலைகடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு கூட்டம். அவர்கள் தான் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். சுங்கசாவடியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற லேவியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பின்பற்றி வா என்று அழைக்கிறார். எப்படி சக்கேயுவை முன்பின் அறியாமல் இருந்தாரோ அதே போல லேவி என்கின்ற மத்தியை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் இருவரும் சந்தித்தது இல்லை. ஆனால் அவர் சுங்கசாவடியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவரை கடந்து செல்லுகின்ற பொழுது இயேசு அவரை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா என்று. ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை அறிந்து கொள்பவர் தான் நம் இறைவன். எத்தனை ஆண்டுகள் இந்த சுங்கசாவடியில் அமர்ந்து கொண்டு வரிகளை வசூலிக்கின்ற பொழுது வரி செலுத்துகின்றவர்கள் மத்தேயுவையும் அவரை சார்ந்தவர்களை எப்படி அவர்கள் மனதிலே வேதனையோடு திட்டி தீர்த்திருப்பார்கள். மக்களுடைய அவமான வார்த்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் லேவி. மக்களுடைய வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். அவர்கள் எந்த அளவிற்கு லேவியை திட்டியிருப்பார்கள் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். காரணம், அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற ஒரு வரியை விட தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக மக்களிடமிருந்து இன்னும் அதிகமாக வரி வசூலிக்கக்கூடியது இந்த வரி வசூலிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறு. கேட்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் அரசாங்கத்திற்கு உரியவர்கள். எனவே அன்றைய காலகட்டங்களில் வரி வசூலிக்கின்ற அனைவருமே பாவிகளாக கருதப்பட்டார்கள், குற்றம் செய்பவர்களாக கருதப்பட்டார்கள், மக்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அவருடைய கஷ்டங்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு மிருகமாக காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவரை தான் இயேசு அழைக்கிறார், என் பின்னே வா. இயேசுவினுடைய இந்த மன்னக பயணம் பாவிகளை மனமாற்ற வேண்டும், நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பாவி இருளை அகற்ற வேண்டும், நமக்கு இறைவனுடைய பிரசன்னத்தை கொடுக்க வேண்டும், ஆண்டவரோடு நாம் கரம் பிடித்து நடக்க வேண்டும். இதற்காகவே கடவுள் மனிதனாக பிறந்து வந்து லேவியை மத்தேயுவாக அழைக்கிறார், என் பின்னே வா. ஒருவேளை இறைவனுடைய அழைப்பை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனை அவர் தேடவில்லை என்றால், நீர் யார் என்னை அழைப்பது என்று இன்னும் அந்த பணத்தின் மீதுதான் அவருக்கு எண்ணம் தோன்றியிருக்கும். ஆனால் இறைவனை தேடுவதும் அழைப்பது இறைவனாக இருப்பதும் தன்னுடைய மனக்குமரங்களை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டானே என்று அவர் பின்னே சென்றால் அவர் வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு எழுந்து வந்தாரே, அவர்தான் இயேசுவினுடைய நற்செய்தியை உங்களுக்கும் எனக்கும் இன்று வரை தன் வார்த்தைகளின் வழியாக போதித்துக் கொண்டிருக்கின்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். நோயற்றவருக்கு அன்று, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. ஆக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நாம் அனைவருமே நீதிமான்களும் அல்ல, நோயற்றவர்களும் அல்ல, நோயுற்றவர்களை பாவிகளாகத்தான் இருக்கிறோம். எனவேதான் பிறக்கின்ற பொழுது நீங்களும் நானும் நம்முடைய ஜென்ம பாவம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக திருமுழுக்கு பெறுகின்றோம். ஒருவேளை நாம் நீதிமான்களாக பிறந்திருந்தால் திருமுழுக்கு எதற்கு நமக்கு? ஒருவேளை நீங்களும் நானும் நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவ சங்கீர்த்தனம் எதற்கு? திருவருட்சாதனங்கள் எதற்கு? ஆக நீங்களும் நானும் பாவிகளே, நீதிமான்கள் அல்ல, ஆன்மீக நோயாளிகளே. நம் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிரும் இரக்கமும் தேவை. நான் பாவிகளை தேடி வந்தேன். இந்த மண்ணுலகிற்கு அவர் வருகிறார் என்றால் அந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைவருமே பாவிகளாக இருக்கின்றார்கள். எனவே பரிசேயரிடம் அற்புதமான பதிலை கொடுத்து அனுப்புகிறார். நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன். நோயற்றவர்கள், நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை.
ஆக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுமே, அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் நம் அனைவருமே ஆன்மீக நோயாளிகளாக இருக்கின்றோம். இயேசு இந்த மருத்துவர் தேவை. இயேசு அவருடைய வார்த்தைகள் நமக்கு மருந்தாக இருக்க வேண்டும். அவருடைய தொடுதல் நமக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக நோய் நீக்கப்படும். இல்லை என்றால் நான் நீதிமான் என்று சொல்லி வெளி அடையாளத்திற்காக வாழ முடியும். ஆனால் ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் பாவிகளே. எனவே இந்த தவ காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்று லேவியை அழைத்தது போல, மத்தேயு அழைத்தது போல, உங்களையும் என்னையும் இந்த திருப்பலியின் வழியாக, தன் வார்த்தையின் வழியாக, தன்னுடைய உணவின் வழியாக இயேசு அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என் பெண்ணே வா. அவர் அழைக்கின்ற அந்த அழைப்பை நாம் ஏற்கனவே தேடி இருந்தால் அந்த அழைப்பின் குரலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை அவரை நாம் தேடவில்லை என்றால் அந்த அழைப்பின் குரலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் காலம் சென்று விடவில்லை. இன்னும் நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் வாய்ப்பை நாம் நழுவ விடாமல் அவருடைய குரலுக்கு செவிமடுப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது நாம் லேவியை போல மனம் மாறியவர்களாக, இயேசுவின் நற்செய்தியின் தூதுவர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ முடியும் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலி ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நமது தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமலமாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தொழில் தினப்படும் துயர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திரும்பகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை வந்து ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவி நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் செய்தருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே
எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேர்ந்திடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல ஆவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக வாழ்வின் படைகளால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.